லைஃப்பில் ஒன்றை விட இன்னொன்று எப்போவுமே பெட்டராக தாங்க இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இருக்க முடியுமா? நமக்கு பிடிச்ச ஒரு பொருளாகட்டும், அதை நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் நமக்காகவே கேர் பண்ணி, நம்மளுக்காகவே கூடயே வாழக்கூடிய உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா? அவங்கள தயவு செஞ்சு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கவலையும், அதோட கஷ்டமும் நமக்கு தாங்க கடைசியா வந்து மிஞ்சும். அத புரிஞ்சுக்குங்க. அப்புறம் உலகத்தில எவ்வளவுதான் நமக்கு உறவுகள் இருந்தாலும், மனைவி இல்லன்னு சொன்னா, நம்ம ஒரு கணவன் வந்து கண்டிப்பா ஒரு அனாதையா தாங்க அவன் பார்க்கப்படுறான். ஏன் அப்டின்னா, ஒரு அம்மா, அப்பா, ஒரு நம்ம உடன் பிறந்தவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்ன்னு எல்லாருமே இருந்தாலும் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அத பத்தி பெரியவங்கலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, மனைவிய பத்தி பாருங்களேன், "சம்சாரம் இல்ல அப்டின்னு சொன்னா, சகலமும் போச்சுன்னு" சொல்லுவாங்க. ஸோ, அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கூட வாழ்ற வரைக்கும் எவ்வளோ முடியுமோ, அவங்களோட நம்ம சந்தோஷமா ட்ராவல் பண்ணி லைஃப்ல போவோம். அவங்கள எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.